பிரைஸ் தி லார்ட் அண்ட் வெல்கம் பேக். மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறதற்கு கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு அநேக சபைகளில் அபிஷேகத்தை குறித்து போதனைகள் நடக்கிறது. ஆனாலும் கூட வெறுமனே கை தட்டுவது, குதிப்பது, ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைமையில் ஒரு பரவசமாய் சத்தமிடுவது, இந்த மாதிரி காரியங்களை அதிகமாய் முக்கியத்துவப்படுத்தி அபிஷேகம் என்றால் என்ன என்பதை குறித்துதான ஒரு தெளிவான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்காமல் விட்டுவிட்டதுனால இது இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியத்துவப்படுகிறது. அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அபிஷேகம் என்றால் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் சற்று தியானிக்க இருக்கிறோம். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஒரு பைபிள் ஸ்டடியை போல இருக்கும். அதனால் இதை தொடர்ந்து நீங்கள் கவனியுங்கள். கவனிக்கும் பொழுது தான் இதில் இருக்கிற இந்த காரியங்கள் உங்களுக்கு அது புரியும். அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அபிஷேகம் என்பது ஏதோ இந்த புதிய ஏற்பாட்டில் நாட்களில் தான் இது அதிகமாய் சொல்லப்படுகிறதை போல நமக்கு தெரிந்தாலும், பழைய ஏற்பாட்டின் நாட்களிலிருந்தே இந்த அபிஷேகம் என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதற்கு மிக மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு காரியமாய் அது இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு காரியமாகவும் அது இருக்கிறது. ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா இடங்களிலுமே இந்த அபிஷேகத்தை குறித்து கர்த்தர் அதிகமாய் முக்கியத்துவப்படுத்தி பேசியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போது அபிஷேகம் இல்லாமலும் சில காரியங்களை நம்ம செய்ய முடியும், அபிஷேகத்தின் நிறைவோடு கூடவும் காரியங்களை நம்ம செய்ய முடியும். ஆனால் அது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. மோசேயின் நாட்களில் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தில் 13லிருந்து 26 வசனங்களை நம்ம வாசிப்போம் என்றால், யாத்திராகமம் 18ல் 13லிருந்து 26 வரை நாம் வாசிக்கும் பொழுது அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே கானான் தேசத்துக்கு வாக்கு பண்ணி கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தது நமக்கு தெரியும், நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த பயணத்தில் அவங்க செங்கடலுக்கு இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமாக நடக்கிற சம்பவம் தான் இந்த யாத்திராகமம் 18ல் நம்ம வாசிக்க முடியும். இது என்னன்னா, ஜனங்கள் மோசேயின் இடத்துல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு அங்கே வந்து கொண்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து மோசே நியாயம் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஜனங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு கொண்டே இருக்கிறாங்க. இவங்க இப்படி செய்தாங்க, அவங்க அப்படி செய்தாங்க என்று ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது புருஷர் என்றால் அவங்க ஒரு குடும்பம் என்று நம்ம கணக்கில் வைத்து கொண்டாலும் 6 லட்சம் குடும்பங்கள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு தலைவர் மோசே. அப்போ எந்த பிரச்சனைனாலும் மோசேகிட்ட வர்றாங்க. இந்த சம்பவம் நடக்குது. 13ஆம் வசனம் பாருங்க. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்கு. இதை மோசேயினுடைய மாமன் எத்திரோ அதை பார்க்குறான். இதை பார்க்கும்போது அந்த எத்திரோ ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்படி ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு நீங்கள் தனியாக உட்காந்து விசாரிச்சுட்டே இருந்தீங்கன்னா இது சரியான முறை அல்ல. அதனால நீங்கள் ஜனங்களுக்குள்ளே சின்ன சின்ன குழுவாக பிரித்து அவங்களுக்கு தலைவர்களை நீங்கள் ஏற்படுத்துங்க என்று சொல்லி அங்கே எத்திரோ ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறான். 17ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, இது ரொம்ப பாரமான காரியம். அதனால ஜனங்களுக்குள்ளே தலைவர்களை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி 21ஆவது வசனத்தில் அங்கே வருது பாருங்க. அது ஒரு பார்க்கும்போது அது நல்ல காரியமாக தான் தெரியுது பாருங்க. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் 4 விஷயங்கள் இருக்குது. தேவனுக்கு பயந்தவர்களும், உண்மை உள்ளவர்களும், பொருளாசை வெறுக்கிறவர்களும், திறமை உள்ளவர்களுமான மனிதர்களை நீங்கள் தெரிந்து கொண்டு, அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. அங்கே 4 காரியத்தை சொல்றாரு. தேவனுக்கு பயந்த, உண்மை உள்ள, பொருளாசையை வெறுக்கிற, திறமை உள்ள.
இந்த கேரக்டர் உள்ள ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்க ஜனங்களுக்குள்ளே சின்ன சின்ன குழுக்களுக்கு தலைவர்களாக நீங்கள் ஏற்படுத்துங்க. அந்த தலைவர்கள் ஜனங்களை அவங்களுக்குள்ள விசாரிக்கட்டும், அவங்களால முடியலன்னா உங்ககிட்ட வரட்டும், அப்போ உங்களுக்கு அந்த வேலை சுலபமாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அதை எப்படி பிரிக்கணுமா, 1000 பேருக்கு அதிபதிகள், 100 பேருக்கு அதிபதிகள், 50 பேருக்கு, 10 பேருக்கு அதிபதிகள். இப்போ 6 லட்சம் புருஷர்னு நம்ம ஏற்கனவே படித்தோம். அப்போ 6 லட்சம் புருஷருக்கு இந்த மாதிரி 10 பேருக்கு, 10 குடும்பங்களுக்கு ஒரு தலைவன், அப்புறம் 50 குடும்பங்களுக்கு ஒரு தலைவன், 100 குடும்பங்களுக்கு ஒரு தலைவன், 1000 குடும்பங்களுக்கு ஒரு தலைவன், இப்படி பகுத்து அதை பிரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட எத்தனை பேர் அவங்களுக்கு தலைவர்களாக வர்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது அது எப்படி வருதுன்னா, 1000 பேருக்கு ஒரு தலைவர்னா 6 லட்சம் பேர்த்துக்கு கிட்டத்தட்ட 600 பேர், 1000 பேருக்கு 1000 பேர் கொண்ட குழுவுக்கு ஒரு தலைவர்களாக 600 பேர் இருக்கிறாங்க. அதே 100 பேர் கொண்ட குழு அப்படின்னு பிரித்து பார்க்கும்போது அதில் ஒரு 6000 பேர் அங்கே வர்றாங்க. 50 பேர் கொண்ட குழுவுக்கு தலைவர்கள் அப்படின்னு பார்த்தா 12000 பேர் வர்றாங்க. அதே 10 பேருக்கு அதிபதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 60000 பேர் தலைவர்கள் வர்றாங்க. இப்போ இவங்களெல்லாம் டோட்டல் பண்ணி பார்க்கும் பொழுது 78600 பேர் தலைவர்களாக அந்த சின்ன சின்ன குழுக்களுக்கு தலைவர்களாக நியமிக்கிறாங்க. இப்போ இவங்க 10 பேர் கொண்ட குழுவுன்னா அந்த 10 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா இவங்க தான் பார்க்கணும். இவங்களால முடியலன்னா அடுத்த 50 பேருக்குள்ளே இருக்கிற அந்த தலைவன்கிட்ட அவங்க போகணும். இப்படி போய் கடைசியில் 1000 பேர் கொண்ட தலைவர்கள்ட்ட போய் அவங்களால முடியலன்னா மோசேட்ட வரணும். இதுதான் பிளான். இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பிளானாக தான் இருக்குது. ஆனால் இது நடந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு முன் 1491 வருடத்தில் அந்த யாத்திராங்க புஸ்தகத்தில் வரும்பொழுது அந்த காரியங்கள் நடக்குது. 1491. இது இதை எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இது கர்த்தர் இந்த கட்டளையை கொடுக்கல. இதில் மோசே ஜனங்களை விசாரிக்கிறத அந்த மோசையினுடைய மாமன் எத்திரோ அதை பார்க்குறான். பார்த்துட்டு அவனா ஒரு ஆலோசனை சொல்கிறான். இதை குறித்து மோசேயும் தேவனிடத்தில் விசாரிக்கலை. இது நல்ல ஆலோசனையாக இருக்க, கடவுளுக்கு பயந்தவர்களா, உண்மையுள்ளவர்களா, திறமையான ஆட்களாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி இந்த ஜனங்களை ஆர்கனைஸ் பண்ணலாம், இவங்கள ஜனங்களை மேனேஜ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள முடிவெடுத்து இந்த தலைவர்களை நியமிக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாட்களிலேயே நீங்கள் பார்க்கும் பொழுது இப்போ கிட்டத்தட்ட நம்ம கணக்கு போட்டபடி பார்த்தீங்கன்னா 78600 பேர் இந்த தலைவர்கள் இருக்கிறாங்க. 6 லட்சம் குடும்பங்கள் இருக்குது. இந்த காரியங்கள் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்னாகமம் 11:14 நம்ம வர்றோம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு நம்ம வரும்பொழுது அங்கே மோசே சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. இப்போது ஒரு கேள்வி வருது. என்னாகமம் 11:14 இந்த சம்பவம் நடந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் இங்கேயும் ஒரு பிரச்சனையை குறித்து முறையிடுறாங்க. எங்களுக்கு எகிப்து தேசத்தை நாங்கள் நினைக்கிறோம், அங்கே வெள்ளரிக்காய் இருந்துச்சு, கொம்மட்டிக்காய் இருந்துச்சு, எங்களுக்கு இறைச்சி இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை அங்கே வருது, முறுமுறுக்கிறாங்க. இதில் ரொம்ப ஃபெடப் ஆகி மோசே இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், என்னால் அந்த ஜனங்களை தனியாக என்னால் தாங்க முடியல, ரொம்ப மிஞ்சின பாரமாக இருக்குது அப்படின்னா, இவங்க நியமித்த அந்த 78600 பேருடைய வேலை என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் தான் கேப் இருக்குது. 1491 தலைவர்கள் நியமிக்கப்படுறாங்க. அதாவது மோசேயும் அந்த எத்ரோவும் சேர்ந்து பண்ண காரியம். இந்த என்னால் முடியல, தாங்க முடியல என்ன அப்படின்னு சொல்லி இந்த என்னாகமும் 11:14 நம்ம வாசிக்கிற அந்த பகுதி வர்றது பார்த்திங்கன்னா 1490களில் கடைசியில் வருது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்குள்ளாகவே இவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த 78600 பேர் கொண்ட குழு அந்த ஜனங்களை நிர்வகிக்க முடியலை, அவங்கள ஆர்கனைஸ் பண்ண முடியல, அவங்களை கர்த்தருக்கு கீழ்ப்படிய வைக்க முடியலை, தேவனுக்கு முன்பாக கரெக்டாக அவங்களால கொண்டு போக முடியலை. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாமே மனிதர்களாலே நியமிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெறாதவர்கள். ஏன்னா இது மனிதனுடைய தீர்மானம். இதை எத்திரோ சொன்னால் மோசையை கேட்டுக்கிட்டான், தேவனிடத்தில் விசாரிக்கலை, உடனே அதை பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க, ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
அவங்க நினைத்த காரியம் அங்கே நடக்கவில்லை. இப்போது என்னாகும் 11-14 நம்ம இதை பார்க்குறோம். இதை பார்த்தீங்கன்னா அந்த மோசே கர்த்தரிடத்துல முறையிடுறாரு, என்னால் முடியலப்பா, என்னால் தாங்க முடியல, இந்த ஜனங்களை என்னால் விசாரிக்க முடியல அப்படின்னு சொன்னோடனே அதே என்னாகும் புஸ்தகத்தில் அதே 11ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோட கூட நிற்கும்படி செய். இப்போதான் கர்த்தர் அங்கே தலையிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏற்கனவே நியமிச்சில்ல தலைவர்களை, அவங்க யார் யாருன்னு உனக்கு தெரியும் இல்லையா, அதில் ஒரு 70 பேரை நீ கூட்டிகிட்டு வா, உன்னோடு கூட நிற்க வைங்கிறார். இவங்க மோசேயும் அவங்க மாமனும் சேர்ந்து நியமித்த ஆட்கள் பார்த்திங்கன்னா 78,600 பேரை நியமிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களாலேயே இந்த ஜனங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலை, ஆர்கனைஸ் பண்ண முடியலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 70 பேரை கூட்டிகிட்டு எனக்கு முன்னாடி நிப்பாட்டு, உன்னோடு கூட நீ நிப்பாட்டு. அப்பொழுது நான் இறங்கி உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இருக்கிற அபிஷேகத்தை, மோசேக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை, அந்த அபிஷேகத்தை அவர்கள் மேலும் நான் வைக்கிறேன். அப்போ அவர்கள் ஜனங்களை விசாரிப்பார். அப்போ இப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 78,600 பேரால் முடியாத ஒரு விஷயத்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 70 பேரை கூட்டிகிட்டு வா, அந்த 70 பேரை நான் அபிஷேகம் பண்ணுறேன், அவங்க உனக்கு உதவி செய்வாங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும் 11ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 24, 25, 26 நான் வாசிக்கும் பொழுது, அங்கே கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். பார்த்தீங்கன்னா அந்த 70 பேரை கர்த்தர் அனாயிட்டிங் பண்ணுறாரு. அந்த ஆவி அவர்கள் மேல் தங்கின மாத்திரத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். இந்த 70 பேரில், குறிக்கப்பட்ட 70 பேரில் 2 பேர் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்துக்கு வரல, அவங்க பாளையத்துக்குள்ளே இருக்கிறாங்க. 26வது வசனத்தில் ஒருவன் பேர் எல்தாத், ஒருவன் பேர் மேதாத். இந்த 2 பேரும் வரலை. ஆனாலும் அவங்க பாளையத்தில் இருந்தாலும் அவங்க மேலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லி இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய அந்த அபிஷேகம் பாருங்கள், இந்த அனாயிட்டிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமே என்ன அப்படின்னா, கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தருடைய வேலைக்காக நியமிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அப்போ அபிஷேகம் என்பது வெறும் கைத்தட்டலோ அல்லது உணர்ச்சி வசப்படுதலோ அல்ல, கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், கர்த்தருக்காக நியமிக்கப்பட்டவன், கர்த்தருடைய வேலைக்காக நியமிக்கப்பட்டவன் என்று தான் அதுக்கு அர்த்தம். அப்போது இந்த அபிஷேகம் பெறாமல் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே இல்லாமல் இவர்களாகவே நியமித்த அந்த 78,600 பேர் செய்யாத ஒரு பணியை இவர்கள் செய்தார்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 70 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். அதுக்கப்புறமும் எல்லாம் ஒழுங்காக நடந்துச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நம்ம வரும் பொழுது கிட்டத்தட்ட 60-70 வருஷங்கள் கடந்து யோசுவாவின் புஸ்தகத்தில் மோசேயினுடைய மறைவுக்கு பின்பு யோசுவாவின் நாட்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களில், இங்கே தான் நம்ம கவனிக்கணும், யோசுவாவின் நாட்களில் ஜனங்கள் கீழ்ப்படிந்திருந்தார்கள் அப்படின்னா நம்ம அது ஓகே. ஆனால் யோசுவாவின் நாட்களிலும் அவர் யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இதுதான் பாயிண்ட். என்னன்னா, கர்த்தர் அந்த 70 பேரை அபிஷேகம் பண்ணினார் பார்த்தீங்களா? அந்த 70 பேர் எவ்வளவு அழகா ஜனங்களை வழி நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் இந்த வசனம். அந்த மனிதனால் அவங்களா சுயமாக நியமித்த அந்த 78,600 பேர் ஒரு வருஷம் கூட அவங்களால அந்த வேலையை செய்ய முடியல. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தில் அவங்களால் நிற்க முடியல.
ஆனால் தேவன் நியமித்த, தேவனால் அபிஷேகம் பெற்ற வெறும் 70 பேர் 6 லட்சம் குடும்பங்களை வழிநடத்தி யோசுவாவின் நாட்களிலும் வழிநடத்தியிருக்காங்க. யோசுவாவின் நாட்களுக்கு பின்பும் அவர்கள் உயிரோடு இருந்த நாட்கள் வரைக்கும் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக நடக்கும்படி அவர்களை வழிநடத்தினார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இப்போ இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும், ஒரு அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் எவ்வளவு முக்கியமானது. கர்த்தருடைய வேலையை செய்கிறதுக்காகட்டும், நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம நிற்கிறதுக்காகட்டும், கர்த்தருக்கு முன்பாக நிலையாக நம்ம கடைசி வரைக்கும் ஸ்திரமாக நிற்கிறதுக்காகட்டும் நமக்கு இந்த அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சபைகளில் அபிஷேகத்தை குறித்து அதிகமாய் போதிக்கப்படுகிறது. அபிஷேகம் பெற வேண்டும், அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாய் நம்ம அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம தன்னிச்சையாக எதைனாலும் செய்யலாம், ஆனால் அதில் நிலைத்திருப்பது ரொம்ப ரொம்ப கடினம். கர்த்தருடைய வேலையாகட்டும், நம்முடைய மற்ற குடும்ப காரியங்களாகட்டும், எல்லா காரியத்திலையும் நாம் நிலை நிற்கிறதற்கும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறதற்கும் இந்த அபிஷேகம் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. இதுதான் இந்த அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம். வெறுமனே கைத்தட்டுவதோ, உணர்ச்சி வசப்படுவதோ, ஒரு பரவசமாய் கூச்சல் போடுவதோ அல்ல. கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்கு என்று பயன்படுகிற பாத்திரமாக நிலைத்திருக்கிற ஒரு காரியம்தான் அபிஷேகம். அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்வோம். இந்த காரியத்தை மனதில் வைத்து நம்ம சிந்திப்போம். நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது தானா என்பதை குறித்து அதை நிதானித்து அறிய வேண்டிய ஒரு நேரத்தில் நம்ம இருக்கிறோம். மீண்டுமாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். God bless you.